நீங்கள் வயதாகும் போதுதான் உங்களை உடல்நிலை பாதிக்கும் போது உங்களை கவனிக்கும் பொறுப்பில் இந்த மருமகள் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் எப்போ உணர்கிறீர்களோ அப்போதான் உங்களுடைய தலைகணமும் அதிகார திமிரும் குறையும். மகளை எப்படி நீங்கள் அன்பும் கண்டிப்பும் கலந்த தோணியில் வச்சிருக்கிறீங்களோ அதே தோணியில் உங்கள் மருமகளையும் எச்சரிங்க. அதை விடுத்து அவளை ஒரு எதிரி போல பாவித்தீங்க அப்படின்னா அதனால் பாதிக்கப்பட போவது நீங்களும் உங்களுடைய பிள்ளையும் தான். வஞ்சக எண்ணத்துடன் மருமகளை கொடுமைப்படுத்தும் மாமியார்கள் அவர்கள் இறந்த பின் பல பிறவிகள் அவர்கள் மீண்டும் எடுப்பார்கள். இதை அவர்களால் எந்த பூஜை செய்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர்கள் எடுக்கும் அடுத்த பிறவியில் அதிக வயது வரை உயிருடன் வாழ்வார்கள். தங்களுக்கு வயோதிக காலத்தில் நோயுறு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதிக பிரச்சனைகளை சந்திப்பார்கள். பெற்ற பிள்ளைகள் மற்றும் உறவினர்களால் உதாசீனப்படுத்தப்படுவார்கள். இந்த உயிரை பறித்துக்கொள் இறைவா என இறைவனிடம் வேண்டும் நிலைமை அவர்களுக்கு வரும். அவர்கள் அடுத்தடுத்த ஜென்மங்களில் பிள்ளை பெறுகின்றி கோவில் கோவிலாக வேண்டி